Hi friends, welcome back to our 2 vlogs. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டிங்க. நாங்கள் கன்னியாகுமரியில் டே 2 எங்கெங்கே போனோம் அப்படின்றத அந்த வீடியோவில் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஒரு 5 o'clockலாம் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேன் ரேக்கில் வந்து ஃபுல்லாக லைட் மாதிரி ஒரு மாதிரி செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்துச்சு. நைட் 8 o'clock மேலே அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. சும்மா அந்த ஸ்டெப்பில் எரியிற லைட்டு மட்டும்தான் வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலையில் 5 மணிக்கே வந்து நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. 6 மணிக்கு நாங்களும் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்துட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கு மேலே இருந்தே சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தனால அப்படியே மாடிக்கு வந்தே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே வந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக மேலே வந்திருந்தாங்க. மணி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வானம் வந்து மேகமாக இருக்குது, ஸோ அவ்வளோதான் சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அப்பையும் சொல்கிறேன், இல்லை இதுக்கு மேலே தான் வரும் அப்படின்னு. பட் நம்பவே இல்லை அவர். அவ்வளோதான் சூரியன் மேலே போயிடுச்சு பாரு அப்படின்னு சொன்னார். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6:30 அப்படிங்கிற எவ்வளோ அழகாக கண்ணை கூசிக்கிட்டு எவ்வளோ அழகாக அந்த சூரியன் வெளியே வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் பீச்சுக்கிட்ட போய் நின்று பார்த்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பியிலே கரெக்டாக ஒரு 6:15 அப்படிங்கையில் தான் சன்ரைஸ் பார்க்குறதுக்கே மேலே வந்தோம். நாங்கள் இன்னும் அந்த பீச்சுக்கிட்ட நடந்து போகிறதுக்குள்ளே சன்ரைஸ் ஆயிரும், ஸோ இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 5 o'clock எந்திரிச்சு நான் ரெடி ஆகிட்டு பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே ஃப்ரெஷ் ஆக்கி விட்டாச்சு. மணியுமே ரெடி ஆகிட்டாரு. நாங்கள் இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆனோம் அப்படின்னா, அந்த போட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்லைன் டிக்கெட் தான் நாங்கள் வந்து போட்டு வச்சுருந்தோங்க. 7 to 7:30 வந்து அந்த டிக்கெட் கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அந்த டயத்துக்குள்ளே அங்கே போகணும் அப்படின்றனால நாங்களும் வெள்ளனாவே ரெடி ஆகிட்டோம். சன்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மெல்ல மெல்ல அப்படியே அழகாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களே ஆச்சரியமாக கண்ணு கூசுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மணி இல்லைண்ணா நான் லாஸ்ட்டாக 2 டைம் வந்து கன்னியாகுமரி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. 2 டைமு சன்ரைஸ் வந்து பார்த்ததே இல்லை. என்னோடய லக்கம் என்னமோ தெரில, இந்த வாட்டி தான் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சிச்சு. முக்கால்வாசி கன்னியாகுமரி மக்கள் லைக் பண்ணுறதுக்கு காரணம் காலையில் உதிக்கிற அந்த சூரியன் வந்து சன்ரைஸ் ஆகிறதும் சன்செட் ஆகிறதும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான். ஆனால் நம்மளோட லக்கு அந்த அன்னைக்கு வந்து ஏதாச்சும் மேகமாக இருந்துச்சுனாலும் வராது, ஒன்றும் இல்லை அப்படின்னா சீக்கிரம் போய் அந்த மேகத்துக்குள்ளே மறைஞ்ச மாதிரி ஆயிரும். என்னமோ தெரில, இந்த டைம் நான் சன்செட்டும் பார்த்துட்டேன், சன்ரைஸும் பார்த்துட்டேன். ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். வீடியோவில் தாங்க ஒரு மாதிரி கவர் பண்ண முடியல, பட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்ணில் தெரியல மீன், செல்லில் தெரியல மீனா. சன்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து உடனே வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் சீவி விட்டுட்டு ரிட்டன் வந்து நாங்கள் அந்த போட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. போட் ஹவுஸை முடிச்சுட்டு அந்த போட்லாம் போயிட்டு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா 7 மணிக்கே சாப்பிட முடியாதுல்ல, அதனால் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டாக ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போய் லைனில் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணோம். மலையாளி பாலக்காடுலேருந்து வந்திருக்காங்க நம்மள மாதிரி ட்ரிப்புக்கு. ஸோ வந்து அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணோம். ரொம்ப 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 ஹாப்பி. வீடியோ மூலமா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ். நாங்கள் இருக்காங்க. எங்க பாப்பா கண்ணாடி போட்டு அம்மாவை பாரு. எங்க வாட்டர் பாட்டில் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோங்க. பிஸ்கெட்டு அது கூட பன்னு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் 300 per head. ஸோ வந்து மணிக்கு எனக்கு வந்து டிக்கெட் வந்து போட்டாச்சு. நாங்கள் போகையிலே வந்து அந்த 300 டிக்கெட்டே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் 100 டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கூட்டம், அது லைன் நிற்கிது ரொம்ப தூரத்துக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு 100 இருக்குது. நம்ம அங்கே போய் லைவில் எடுத்தோம் அப்படின்னா 100 rupees டிக்கெட்டும் இருக்குது, 300 rupees டிக்கெட்டும் இருக்குது. அது வந்து 300 rupees டிக்கெட் மட்டும் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குங்க, இல்லை நேரில் போய் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து ஒரு போட் வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு திரும்பி வந்ததில் நாங்கள் வந்து ஏறிட்டோம். கொஞ்சம் வேகமாக தான் போன மாதிரி இருந்துச்சு. நான் கூட இன்னும் லேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் இல்லை, அப்படிலாம் கரெக்டாக வந்து ஒரு 7:30 அப்படிங்கிறதுல நாங்கள் போட் வந்து ஏறிட்டோம். நாங்கள் இங்கேருந்து வந்து ஜூம் பண்ணி நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து அதை ஆரோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாப்பா பாப்பா போட் எடுக்கிறாங்க.
பாப்பா கப்பலில் போறியா? அகிலனி தான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். பாப்பா அண்ணன் ஏற்கனவே போயிருக்கேன் தெரியுமா? சின்ன பிள்ளையா பாப்பா பிறக்கவே இல்லை. பாப்பா பிறந்துருந்துச்சு. பாப்பா விட்டுட்டு போயிட்டா. இங்கே ஒரு டிக்கெட் எடுக்கணுமா? ஆமாம். எங்க? ஆமாம் பாரு, அங்கே பாரு மீன் பிடிச்சிட்டு வராங்க. பெரிய கப்பல்லாம் சென்னையில் தான் இருக்கும், இங்கே இருக்காது. ஆ இடிச்சிடும், தரை இடிச்சிடும். கரெக்டாக நம்ம நிற்கும் போது வெயில் அடிக்குது. கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா நம்ம வந்து ஒரு 12 மணி 2 மணி அந்த மாதிரி வெயிலில் வந்தோம் அப்படின்னா மக்கள் வந்து நடக்கிறதுக்காக வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. அதில் நடந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு தனியாக நடந்தோம் அப்படின்னா கால் சுடும் போல். ஸோ வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க வந்து அந்த கண்ணாடி பாலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விவேகானந்த அந்த இதை போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா அப்படின்னும், இல்லை ரிட்டன் வரையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாலத்துக்காக தான் ரித்வின் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி வாங்க அங்கேயே போய் சுற்றிட்டு லாஸ்ட்டாக கூட போகையில் அப்படியே இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம ரிட்டனும் இதே இடத்துக்கு வந்து அந்த தியான மண்டபம் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நம்ம கீழே இறங்கணும். ஸோ வந்து அதனால் ரிட்டன் வரையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. என்ன போயிட்டு இருக்கு? மேல குதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. Do not sleeping on the cloth. Do not jumping on the cloth. Only watching the cloth. டேய் மசிக்க. அப்படி இரு. நிற்கக்கூடாது, நடந்து வாங்க. ஆ எடுத்துட்டேன். கீழே விழுந்துறேண்ணா. சில இடத்துல நடந்து வரையில் வந்து சரியான பயமாயிருச்சு. காலே கூச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே வெளியே இறங்கிடலாம் அப்படின்னு. வெளியே இறங்காத கண்ணாடியிலே தான் நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயும் சொன்னாங்க, மணியும் அதான் சொன்னார். ஆனால் மகிழினியும் பயந்துட்டா. நானுமே வந்து கொஞ்சம் அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது என்னமோ ஒன்றும் பண்ணலை. கண்ணாடியெல்லாம் நமக்குள்ளே அந்த ஒரு பயம் வந்துடும். கீழே வந்து அந்த கடல் தண்ணிக்கும் கிளாஸில் நடக்க பாதம்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விட்டு அந்த பிள்ளை கையை விட்டுட்டு வா. குதிக்க கூடாதுன்னு இப்போதான் சொல்றாங்க அவங்க. ஓடி வந்து குதிக்கிறானா? இந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து நானுமே புதுசுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கையில் இது ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து இந்த இடத்துக்கு விடலை. இப்போ தான் இந்த கண்ணாடி பாலம் போட்டு இது உள்ளே வந்து பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியாது. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு குகை மாதிரி போட்டு மேலே போய் நம்ம திருவள்ளுவரை பார்க்குற மாதிரி. அகிலனிட்ட இவர் யார் தெரியுமா பாப்பா, இவர் தான் நீ படிக்கிறீல்ல அகரமுகர எழுத்தெல்லாம் அந்த திருக்குறளை எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உடனே திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருந்தா. கிளியர் ஸ்கையா இல்லை. சரி வாங்க.
இங்கிட்டு வாங்க, அது வெளியே போகிற வழி. ஒரு 2 ஓட்டை தான் இருக்குது. எப்படி மீனாக கட்டினாங்க இதை? கிச்சு கிச்சு முட்டுறியா? கிச்சு கிச்சு பண்ணுறாங்க. திருவள்ளூருக்கு கிச்சு கிச்சு பண்ணிட்டேன். ஏன் மீனா திருவள்ளூருக்கே கிச்சு கிச்சு பண்ணிட்டியா? மேலே ஏறு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மகிழினியும் ரித்வின் 2 பேர் போதும் போகலாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணி வந்தம்மா, ஏன் பாப்பா அப்படி பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னா, என்னை எப்போ தான் பணப்பட்டி கூட்டிகிட்டு போய் விடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டில் விட்டுட்டு நீங்கள் கூட வாங்கினது ஊரில் பண்ணப்பட்டியில் போய் விட்டுட்டு திரும்பி கன்னியாகுமரி இந்த வேணந்தராக்கு வரணுமா? ஃபால்ஸுக்கு. அவ்வளோதான் போகலாமா? போர் அடிச்சிருச்சு உங்களுக்கு? அவ்வளோதான் தெரியும் எனக்கு. உங்கள் அம்மா தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கணும். வாமணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். ரித்வினும் மகிழினிக்கும் வந்து நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் எவ்வளோ தான் எடுப்பீங்களோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். வீம்புக்குன்னே வந்து வா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆயிடுச்சுங்க பிள்ளைங்க. கையோடு வந்து அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 9:30 இருக்குங்க. நாங்கள் வந்து கீழே வந்து அப்படியே ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாரும் தூங்கிடுங்க. காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? மணி கேட்டியா? நம்ம தூங்குறதாம்மா பேசாம. அவங்களே கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிடுறாங்களாம்மா. சரி கிளம்புங்க அப்போ 2 பேரும். நீ தானே இப்போ சொன்ன. இந்த உங்க அண்ணன் இப்போ கூட தான் கார் ஓட்டிட்டு இருக்கான். ஏன் தம்பி? மழை வேற பெய்யுது பாவத்தை. நாங்கள் நல்ல வேலை போயிட்டு வந்துட்டோம். யாருங்க கீழெல்லாம் தண்ணி தெரியுதா? ஒரு 10:30 இருக்குங்க. நாங்கள் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அடுத்த சில பிளேஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அதுக்காண்டி அப்படியே வந்து கிளம்புறோம். கன்னியாகுமரியை சுற்றியே நிறைய பிளேஸ் இருக்குது. பீச் பக்கத்துலேயே இன்னும் நிறைய இருக்குங்க. நாங்கள் வந்து அந்த காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லை. இன்னும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேறு இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கன்னியாகுமரி அப்படியே விட்டுட்டு வெளியே கிளம்பியாச்சு. எனக்கு அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. டைம் இல்லை. அதாவது வந்து நம்ம இதுக்கே வந்து டைம் கரெக்டாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த சில பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ மாதிரியில் முடிச்சுட்டு அடுத்த ஒரு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னம்னா என்ன ஏரியா? பத்மநாபபுரம் பேலஸ் எது போயிட்டுருக்கோம். பிள்ளைங்களும் ஜாலியாக விளாண்டுட்டு வராங்க. சரி ஓகே. பேலஸு ஃபால்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்மளோட காரில் வந்து அந்த ஸ்டாண்டு ஒன்று ஆல்ரெடி வச்சுருந்தோங்க. அது வந்து உடஞ்சி போச்சு. ஸோ வந்து மணி வந்து மேப்பே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் ஏதாச்சும் வந்து கடை இருக்கான்னு சொல்லி மேப்பில் பார்த்துட்டே வா அப்படின்னாரு. ஸோ நாங்களும் போகிற வழியிலே வந்து ஒரு கடை இருந்துச்சு. ஸோ வந்து அங்கேயே வந்து அந்த ஸ்டாண்டை வாங்கி மாட்டிட்டு அவர் மேப் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பேலஸ் வந்து வருது. ஸோ வந்து இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பேலஸ் இருக்கிறது என்னமோ நம்ம தமிழ்நாட்டோட இடத்துல, பட் வந்து அதோட கண்ட்ரோல் ஃபுல்லாகவே கேரளா சைடு. அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ், கார் பார்க்கிங்க்கு 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து மேஜராக வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் அலோடு இல்லை. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம கேட்டு அதுக்கு பே பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கே கிட்டத்தட்ட வந்து 400 வருஷம் வந்து பழமையான பில்டிங் போலங்க. கண்டிப்பாக யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நீங்கள் போயிருக்கீங்களா என்ன அப்படின்றத. எங்கள் மகிழினி சரியான டென்ஷன் ஆகிட்டா. இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, இங்கே யார் இருக்கா, யாருமே இல்லை, வீட்டை எதுக்கு எனக்கு சுற்றி காட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டே இருந்தா. சும்மா என்னை நடக்கடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் தூங்கினா. ஆக்சுவலாக வந்து அவள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி நான் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கோவம் அவளுக்கு.
செல்வி அக்கா தான் ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தாங்க இங்கெல்லாம் இப்படி ஒரு பேலஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷனா சொல்லி. ஸோ அதனால் நாங்களும் இங்கே வந்தோம். செல்வி அத்தைக்கு இதுக்கு தான் நீ கேட்க வேணான்னு சொன்னேன், நீ ஏன் செல்வி அத்தைகிட்ட கேட்டு என்ன இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தா. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த ஜுவல் செட்லாம் வச்சுருப்பாங்களா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, அதெல்லாம் ஒரு மியூசியமாக தனியாக வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறக்கே விட மாட்டேன்ட்டா. இந்த வீட்டு நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே நுழைஞ்சது ஒரு இடம், வெளியே வந்து இறங்குனது வேறு பக்கங்க. எங்கே இருக்கோன்றதே தெரியல. அவ்வளோ தத்ரூபமாக எப்படிடா இப்படி கட்டினாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். அதான் எங்கிட்ட எண்டுனே தெரியல. அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு சர்பத் ஒன்று குடிச்சிட்டு அடுத்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சர்பத் குடிக்கையிலே டைம் வந்து ஒரு 1:30 இருக்கும். அடுத்த வந்து தொட்டி பாலம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பாலம், அந்த இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து அங்கே போயிட்டுருக்கோம். டைம் வந்து இதே சுற்றிட்டு இருக்கையில் ஒரு 1:30க்கு மேலேயே இருக்குங்க. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது ஒரு 3 o'clockலாம் வண்டி எடுத்து நம்ம ஊருக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். அப்போ தான் நைட் ஒரு 9 o'clock 10 o'clockக்குள்ளே நம்மளும் ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் வந்து நாங்கள் ஃபால்ஸ் போனோம்னா பிள்ளைங்களை வச்சுட்டு சாதாரணமாக இருக்கவே முடியாது, அவ்வளோ நேரம் ஆயிரும். பார்க்கலாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வயர் கலக்காம இருக்கு, சொல்லினால வயர் திரும்பி கலக்கிறோம் வந்துருச்சு. சர்பத்துன்னு தயவு செஞ்சு இப்போ சொல்லிடாது, வயர் கலக்கிறோம். சர்பத்தை நான் சொன்னேங்க, நீ கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு மீதி எனக்கு குர்ரா அப்படின்னு சொன்னேன். சொன்ன பேச்சை கேட்காம சர்பத்தை ஃபுல்லாக வாங்கி குடிச்சிட்டு வயிறு கலக்குது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டே இருந்தான். அதான் நீ பண்ண வேலை சர்பத்தை வாங்கி கொடுத்து எனக்கு இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி என் மேலே கான்லேயே ருத்வின் வந்தான். சர்பத்துன்னு பேரை கூட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான். மரம் பெருசாகிடுச்சுன்னா அப்படின்னா ரப்பர் எடுத்துருவோம், அது கீழே அறுத்து விட்டு தொட்டாங்குச்சி மாடி விட்டுருவாங்க. இது நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு வராது, ஹீட் அதிகன்றனால. மார்த்தாண்டத்தில் இருக்க இந்த தொட்டி பாலத்தை தாங்க போயிருந்தோம். ரொம்பவுமே பெரிய பாலம், பட் வந்து மேலே ஏறுறது ஸ்டெப்பில் தான் ஏறணும் போல். என்னால் ரொம்ப டயர்டாயிரும், இந்த பிள்ளைங்களும் நான் தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ வந்து மணிகிட்ட சொன்னேன், இங்கேருந்தே பார்த்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு. இல்லை சும்மாவாச்சும் மேலே போகலாம் வாங்க அப்படின்னாரு. நீ மட்டும் வேணால் மேலேருந்து எங்களுக்கு ஹாய்னு ஒரு கையை மட்டும் காட்டு, நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோமே அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம் சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அடுத்து வந்து ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு ஆசை, பட் மேலே போய் கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல். நடக்கிறத தாண்டி ஸ்டெப்பில் ஏறி மேலே போகணும். மகிழினி ஆல்ரெடி டயர்டில் இருக்கா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா, என்னை தூக்கிட்டு தான் நீ போகணுன்ட்டுருவா, நம்மளால் தூக்குறதுக்குலாம் எனர்ஜி எனக்கு பத்தாது ப்ளீஸ் அப்படின்னு சொன்னனாலும் சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஃபால்ஸு கூட்டிகிட்டு போகிறாரு. சின்ன ரோடாக இருக்குது, அது பள்ளமாக இருக்குது, அப்படியே ஓடாது அது ஓட. இது அப்படியே எனக்கு நம்ம ஹீல்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நார்மல் கீழே தான், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஹீல்ஸாக தான் இருக்குது. ஃபால்ஸ் இல்லை அது, அந்த தண்ணி தான் இங்கே வருதா அந்த தொட்டி பாலத்துக்கு? அப்படியே தான் இருக்கும். அங்கே பிள்ளைய குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, இந்த வேனை அநேகமாக அங்கே தான் போகும் போல். அதே போனோம்னா போயிடும். அந்த ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டோங்க. இந்த ஃபால்ஸ் இருக்க ஏரியா நேம் எனக்கு சரியாக தெரியல, திருப்பரப்பூரா ஏதோ சம்திங் சொன்னாங்க, தப்பாக இருந்தால் சாரிங்க. நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் இந்த இடத்துக்கே வந்தோம். அப்போ ஒரு சொட்டு வார்த்தை கூட சொல்லலை எங்கள் மேடமு. ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் நடந்து வராளே தவிர என்னை தூக்குன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் அவள் பாட்டிக்கு நடந்து வரா. அந்த அரண்மனைக்குள்ளே கொஞ்சம் நேரம் கூட அந்த ரூம்பாக போயிட்டு வந்ததுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகி பேசினா. இங்கே தண்ணியை கண்டோன்னு எப்படி தான் இருந்திருக்குமோ தெரில, அவ்வளோ குசி ஆகிட்டாங்க. போனோன்னு சரி ட்ரெஸ்ஸை மாற்றி வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து விட்டாச்சு. மணி பிள்ளைங்க 3 பேர் வந்து தண்ணியில் கிட்டத்தக்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் இருந்திருப்பாங்க. தண்ணியை கண்டா பசியும் தெரியாது, டயர்டும் இருக்காது போல். அது பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கு பெரியவங்களுக்கும் சரி. அங்கே இருந்தவங்க எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு. பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருந்துச்சு. இதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த லப்பருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 120 rupees வந்து பே பண்ணியிருந்தேன். நீச்சலடி விடு, ஒன்றும் பண்ணாது விடு.
பெரிய கிழிச்சிக்கிறவனாட்ட. நானும் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு கிளம்பியாச்சு. தயவுசெய்து கிளம்புங்க, அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு 12 மணி ஆயிரும் தம்பி அப்படின்னு சொன்னனால வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. இனி போய் தான் ஆக்சுவலாக வந்து மதிய லஞ்சே சாப்பிடணும். காருக்கு வந்தோடனே பாப்பாவுக்கு நல்லா தலையை சீவி பேண்டெல்லாம் போட்டு விட்டேன். தூக்கத்துக்கு அப்படியே தள்ளாடிட்டு இருந்தாங்க. இல்லை தண்ணியில் ஆடையில் தூக்கம் வராது. தண்ணியில் ஆடி முடிச்சுட்டு வந்தோன்னே தூக்கம் வருது. இது யாரு? பாப்பாவா? யார் பாப்பா? உன் பொம்மையாக்க. எல்லாமே மஞ்சள் கலரில் வாங்கியிருக்க. உனக்கு மஞ்சள் தான் பிடிக்குமா? நீ எத்தனை சாப்பிட்ற டைமை பாருங்களேன். 4:30. பொறுமா 4:20 சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். டயர்ட் ஆயிடுச்சுங்க. மிஸ்ட் எவ்வளோ அழகாக இறங்கிட்டு இருக்கு பாரு. மதுரை பக்கத்தில் இருக்க அந்த கப்பலூர்கிட்ட வரையிலேயே மணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப முடியல, ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான். ஆக்சுவலாக அந்த கப்பலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ வந்து ஒரு டீயை ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டீ குடிக்க வந்துட்டோம். ரித்வின் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான். பின்னாடியே பார்த்தா மகிழினியும் எந்திரிச்சு வந்துட்டான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் வந்து டீயை குடிச்சிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு எப்படி எங்களுக்கு போயிருந்துச்சு அப்படின்ற அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.